திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் இயந்திரம் பழுதானதால் நோயாளிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்கிக்கலாம். சரவணன், சிடி ஸ்கேன் இயந்திரம் பழுதானதால் நோயாளிகள் எந்த அளவிற்கு சிரமங்களை சந்திக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் 7 தளங்கள் செயல்பட்டு வருகிறது. இதயவியல், சிறுநீரகியல், சிறுநீரகவியல் துறவியல், பிளாஸ்டிக் சர்ஜரி உட்பட 7 பிரிவுகளுக்கான சிகிச்சை இந்த திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் முதல் தளம் மற்றும் 2ஆம் தளம் 2 தளங்களிலுமே இதயவியல் என்று சொல்லப்படக்கூடிய கார்டியாக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் இங்கு செயல்பட்டு வருகிறது. கடந்த 3 நாட்களாகவே இந்த அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எடுப்பதற்கான இயந்திரம் பழுதாகி இருப்பதால் நோயாளிகள் பெரும் ஒரு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 1500க்கும் மேற்பட்ட வெளிப்புற நோயாளிகள் இங்கு வந்து சிகிச்சைக்காக வருகிறார்கள். அவர்களுக்கு இதயத்தில் எந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கிறது, அடுத்த கட்ட சிகிச்சை என்ன கொடுக்க வேண்டும் என்பதற்கு முக்கிய ஆதாரமாக இருப்பது சிடி ஸ்கேன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரிப்போர்ட் மட்டுமே அடுத்த சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்படும். தற்பொழுது இங்கு வரக்கூடிய நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்கு இதயவெளி சிகிச்சைக்கு தற்போது சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடிய அந்த இயந்திரமானது தற்போது பழுதாகி இருக்கிறது. அதை சரி செய்வதற்கு தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் வருவதற்கு 3 அல்லது 4 நாட்கள் வரை ஆகும் என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக இந்த திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளிகள் மிகவும் ஒரு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் இங்கு நேரடியாகவே காணலாம். இன்று காலை அறுவை சிகிச்சைக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நோயாளிகளுக்கு முறையாக சிடி ஸ்கேன் எடுக்க முடியாத காரணத்தினால் பல நோயாளிகள் தற்போது முறையான சிகிச்சையில் தொடர முடியாமல் அவதியடைந்து வருகிறார்கள். பல நோயாளிகள் அந்த வார்டுக்கு வெளியே ஆங்காங்கே படுத்திருக்கக்கூடிய ஒரு சோகமான காட்சியும் காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக அதிதீவிர சிகிச்சையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு மட்டும் இந்த திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் இருந்து அந்த நோயாளிகளை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கு இருந்து சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டு மீண்டும் இங்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பணி நடைபெற்று வருவதால் முறையான சிடி ஸ்கேன் எடுக்க முடியாமல் பெரும்பாலான நோயாளிகள் தவித்து வருகிறார்கள். எனவே நோயாளிகள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்று பார்த்தோமேனால் விரைவில் இந்த அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிடி ஸ்கேன் இயந்திரத்தை விரைவில் சரி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பிரதான கோரிக்கையாக மக்கள் முன்வைக்கிறாங்க. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.